கேதுனாம் கண்டே பத்நாம சுபகே மஞ்சீவ சரத சதம் சர்வமாங்கலிஹார மூர்த்தோ மூர்த்தோ தீர்க்கமாயுஹு. என்ன வெறுப்போ? இல்ல, வீராப்பு. இன்னும் என்ன வீராப்பு? ஏன் ஏன் வீராப்பு குறையிற அளவுக்கு இப்ப என்ன நடந்து போச்சு? என்ன நடந்து போச்சா? உங்களையே உன்னையே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன். இப்போ அதனால நான் ஜெயிச்சிட்டேன், நீ தோத்துட்ட. யூ ஆர் நாட் கரெக்ட் மிஸ்டர். நீங்க ரொம்ப அவசரப்படுறீங்க. நான் என்ன சொன்னேன்? உங்களுக்கு பிடிக்காத பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னேன். எஸ். நான் உங்களுக்கு பிடிக்காத பொண்ணு தானே? என்ன? அன்னைக்கு கெஸ்ட் ஹவுஸ்ல ஐ ஹேட் யூ, உன்னை கண்டாலே எனக்கு பிடிக்கலன்னு என்ன பார்த்து சொன்னீங்களே, இப்போ என்னத்தானே கல்யாணம் பண்ணிட்டு இருக்கீங்க. அதனால நான் ஜெயிச்சிட்டேன், நீங்க சமாளிப்பா. பரவாயில்ல பரவாயில்ல. லதா, பொம்பளை நீ, உனக்கே இவ்வளவு வீராப்பு இருந்தா ஆம்பளை எனக்கு எவ்வளவு இருக்கும். நான் உன்னை தொட போறதில்லை. ஆமா, உனக்கு ஒரு குழந்தை பிறக்காதான்னு நீ ஏங்கி தாயாக மாட்டோமான்னு துடிச்சு நீ சொன்னதெல்லாம் தப்புன்னு எப்ப என்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கறியோ அப்பதான் நான் உன்னை தொடுறேன். ஆனா ஒண்ணு, வெளி உலகத்துக்கு மட்டும் நாம ரெண்டு பேரும் இணை பிரியாத தம்பதிகள். குட் நைட். கொஞ்சம் நில்லுங்க. ஆனானப்பட்ட விஸ்வாமித்திரரே கடைசியில மேனகா கால விழுந்துட்டாரு. நீங்க என்ன, உங்களை ஏன் வழிக்கு கொண்டு வரேன் பாருங்க. பாத்துரும் பாத்துரும். குட் நைட். குட் நைட். எப்படியோ நம்ம பொண்ணு கல்யாணம் ஒரு வழியா நல்லபடியா முடிஞ்சு போச்சு. நம்ம ரெண்டு பேரும் அப்படி ஜாலியா காசி ராமேஸ்வரம் டூர் அடிப்போமா? உங்க வயசுக்கு நீங்க காசி ராமேஸ்வரம் எல்லாம் டூர் அடிக்க வேண்டியதுதான். எனக்கு இன்னும் அந்த அளவுக்கு வயசாகல. அப்போ ரெண்டு பேரும் சேர்ந்தா போல தோராக படம் பார்ப்போமா? சும்மா இருங்க, மாப்பிள்ளையும் பொண்ணு வர்றாங்க. அது சரிடி. ஐயோ ஐயோ, இது எனக்கு தெரியாதா? வாமா. குட் மார்னிங் அம்மா. பாப்பா மாப்பிள. அசோக், நீ எனக்கு மாப்பிளையா வந்ததை பத்தி நான் ரொம்ப பெருமைப்படுறேன்ப்பா. உங்களுக்கு பெருமையாத்தான் இருக்கும். அம்மா வந்து அதாவது வந்து வந்து அடடடடா, என்கிட்ட சொல்றதுக்கு இவ்வளவு வெக்கமா? வெக்கம் ஒண்ணும் இல்ல, ஆனா சொல்றதுக்கு தான். என்ன சொல்றதுக்கு தான்? போங்கம்மா, எனக்கு என்னமோ மாதிரி இருக்கு. என்ன என்னவோ மாதிரி? டக்குன்னு சொல்ல வேண்டியது தானே. வந்து தேன் நிலவுக்கு போலான்னு அவர் சொல்றாரு. தேன் நிலவுக்கா? வெரி குட். இப்பவே புறப்பட வேண்டியது தானே. தேங்க்யூமா, தேங்க்யூ வெரி மச். என்னடி, தேன் நிலவுக்கு போறாங்க? கொஞ்ச நாள் போயிட்டு தான் வரட்டுமே. அதுதான் முடியாது. வருஷக்கணக்கா தங்கி குழந்தை குட்டிகளோட வரும்போது குடும்ப சமேதனாய் வரணும். லதா, வா கௌரி. எப்ப
கொடைக்கானலுக்கு வந்த? நான் வந்து ஒரு வாரம் ஆச்சு. என் கணவரோட தேனிலவுக்கு வந்திருக்கேன். ஓஹோ, கங்க்ராச்சுலேஷன். தேங்க்யூ. ஆமா, உனக்கு எப்ப கல்யாணம் ஆச்சு? என்ன கௌரி? எங்களுக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. கௌரி, கல்யாணம் ஆகாமலே அவரோட வந்திருக்க? அவர் ரொம்ப நல்லவர் லதா. என் மேல உயிரியே வச்சிருக்காரு. அடுத்த மாசம் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிருக்காரு. தப்பு கௌரி. நல்லவரோ கெட்டவரோ கல்யாணம் ஆகாம நீ அவரோட வெளியூர் வந்திருக்கிறது மன்னிக்க முடியாத தப்பு. அடுத்த மாசம் வரைக்கும் காத்துட்டு இருக்காமே, சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்க. நான் வரேன். உலக வழக்கத்துக்காகத்தான் நாம தேர்நிலவுக்கு வந்திருக்கோம். நம்ம 2 பேரை பொறுத்த வரைக்கும் கருத்து வேறுபாட்டால பிரிஞ்சிருக்கிற தம்பதிகள் தான். லதா, அது ஒன்றும் இது என்றும். ப்ளீஸ். நீங்களா? குட் ஈவினிங். எங்களை பார்க்க சின்ன பசங்க மாதிரி தான் தெரியும். ஆனா நாங்க பெரிய ஆளுங்க. உங்களுக்கு என்ன தேவையோ கேளுங்க, நாங்க செய்யறோம். எனக்கு ஒண்ணும் தேவையில்லை. டிஃபன் வேண்டாம். காஃபி ஒண்ணு வேண்டாம். பசிக்கல. ஐயாவுக்கு பசிக்குமே. ஆமா, பசிக்குமே. ஐயாவை நீங்க கேளுங்க. நீங்க கேட்டீங்கன்னா ஐயாவுக்கு கோவம் பறந்து ஓடிடும். நான் தான் லதா பேசுறேன். என்ன? ஒண்ணு இல்ல. டிஃபன் சாப்பிடுறீங்களா? எனக்கு பசிக்கல. உடம்பை கெடுத்துக்காதீங்க. உடம்பு கெட்டு போனா பரவாயில்ல, உனக்கு மனசே கெட்டு போயிருக்கு. அத மாத்திக்க. அதுக்குத்தான் தேனிலவுக்கே வந்திருக்கோம். தேன் நிலவா இது? தேள் நிலவு. ரொம்ப ரொம்ப கோவமா இருக்கீங்களே. ஆமா, போன கீழவை. ஐயா என்ன சொல்றாங்க? அவருக்கு பசிக்கலையா? நீங்க போங்க. இப்ப போறோம். உங்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டால் எங்களை கூப்பிடுங்க, நாங்க வரோம். கல்லர்களை விட குள்ளர்கள் பெரிய ஆளுங்க. ஆமா ஆமா, மறந்துடாங்க. வாடா போகலாம். அம்மா ரூம்ல வர கல்யாணம் பண்றாங்க சார். 2 பேரும் குடிச்சு விட்டு கல்யாணம் பண்றாங்க. அப்படியா? தேனிலவுக்குன்னு கூட்டிட்டு வந்துட்டேன். இப்படித்தான் என்ன தனியா விட்டுட்டு போயிடுறதா? இனிமே சிங்கிள் ரூம் வேண்டாம், எப்படியாவது டபுள் ரூம்லயே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருந்துருவோம். என்ன? இப்பவே மேனேஜரை பார்த்து ஒரு டபுள் ரூமுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு வந்துடுறேன்.
நல்ல ஐடியா. என்னுடைய 2 சிசிய பசங்களும் எப்படிமா சண்டை போட்டாங்க பாத்தியலாமா? ரொம்ப பிரமாதம். இனிமே எங்க 2 பேரையும் டபுள் ரூம்லயே பார்க்கலாம். சரி சரி சரி, இந்தாங்க. இது உங்களுக்கு, இது சண்டை போட்டுங்க. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. இத பத்தி அவர்கிட்ட மூச்சு விடக்கூடாது. அவரை கண்டாவே நாங்க 2 பேரும் மூக்க பொத்திக்கிறோமா. சரி சரி, போங்க. போகலாம். லக்ஷ்மி கழுத்துல இந்த நெக்லஸ மாட்டினா மகாலட்சுமி மாதிரியா இருப்பா. பிரமாதம் பிரமாதம். எது பாட்டா? நெக்லஸ். நீ ஏன்டா இங்க வந்த? ஏன் உட்கார்ந்து இருக்கிற? யாராவது பார்க்க போறாங்க? இதான் சோஷியலிசம். எது? நீ மேல உட்கார்ந்து கால் மேல கால் போட்டு நான் கீழே உட்காரணும். இது சோஷியலிசமா? கரெக்டா தான். நெக்லஸ் எடுங்க. 10,000 ரூபாய் கொடுத்து வாங்கின வைர நெக்லஸ்ரா. வைர நெக்லஸா இருக்கிறதுனால தான் கேக்குறேன், கொடுங்க. சின்னம்மா கழுத்துக்காக வாங்குனதுடா. தலை கூட நிறைச்சு போச்சு. ஆசையை பாரு, ஆசைய. வெக்கமா இல்ல? ஏன் சின்னம்மா கழுத்துல போட்டாதான் ஜொலிக்குமா? கண்ணம்மா கழுத்துல போட்டா ஜொலிக்காது. கண்ணம்மா ஏழை, பரம ஏழை. அவ கழுத்துல இந்த நெக்லஸ போட்டா அவ அப்படியே சிரிப்பா. மகனே, அவசரப்படாதீங்கப்பா. நெக்லஸ் அவனுக்கு கொடுத்துட்டு அதுக்கு உண்டான தொகையை எனக்கு கொடுத்துருங்கப்பா. இப்ப புரியுதா யார் டூப்ளிகேட் யார் ஒரிஜினல்னு? இதுதான்டா ஒரிஜினல். அதனாலதான் கேக்குறேன், கொடுங்க. முடியாதுடா. முடியாது. இப்படி எல்லாம் கேட்டா நீங்க தரமாட்டீங்க. நான் யாருன்னு சின்னம்மா கிட்ட சொல்லிட வேண்டியதுதான். சொல்றா, நான் யாருன்னு சின்னம்மா கிட்ட சொல்றேன். சின்னம்மா, அம்மா, மரியாதையா கொடுங்க. அப்ப எனக்கு பணம் செக்கா கொடுத்துட்டா என்ன உள்ள தள்ள பாக்குறியா? கேஷ் கொண்டு வர. உண்டா? உண்டியல்ல போட்டு வச்சிருக்க கொண்டாடுறேன்.